ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். தாயின் அன்பை பார்க்கணும் மேன்மையான அன்பான பாசத்தை இயேசு உங்களுக்கு தருவாராக. தாயின் அன்பு தன்னலமற்ற ஒரு அன்பு. ஒரு சின்ன வகுப்பில் கணக்காசிரியை மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் கணக்குகளை சொல்லி புரிய வைத்துக் கொண்டிருந்தார்கள். கூட்டல் கழித்தல் கணக்குகளை சொன்னார்கள். ஒரு சின்ன பையனை பார்த்து கேட்டாங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? எங்கள் அப்பா அம்மா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து 7 பேர். அப்போ ஒரு கேக் இருக்குது. அந்த கேக்கில் 7 பங்கு வச்சார். அதில் உனக்கு போக மிச்சம் எத்தனை அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு ஒரு பங்கு தந்துடுறாங்க. மிச்சம் எத்தனை பங்கு இருக்கும்? அவன் 6ன்னு சொல்லியிருக்கணும். அவன் 5ன்னு சொன்னான். அவங்க சொன்னாங்க, நீ நான் புரியல நினைக்கிறேன், நீ தப்பாக சொல்கிற. உனக்கு ஒரு பங்கு, அது போக 7ல் 1 போனால் எத்தனை வரும்? அவன் சொன்னான், திரும்பவும் சொன்னான் 5ன்னு. எப்படின்னு அவன் கேட்டாங்க. அவன் சொன்னான், எங்கள் அம்மா பங்கு வாங்க மாட்டாங்க, அவன் ஏண்ட தந்துடுவாங்க, அதனால் எனக்கு 2 பங்குன்னா மிச்சம் 5 தானே அப்படின்னு சொன்னான். தாயின் அன்பு. இந்த பையன் கடைசி பையன். ஒரு சின்ன சம்பவம் தான், எவ்வளோ தாயின் அன்பு பாருங்களேன். மோசையினுடைய தாயார் மோசை பிறந்த போது சட்டம் என்ன தெரியுமா? பிறக்கிற குழந்தைகளை கொல்லணும். சிப்புராட் பூவாளுங்கிற மருத்துவச்சி பிரசவத்திலே கொல்ல சொல்லியிருந்தா, அவங்க செய்யலை. ஆகையினால சட்டம் பிறக்கிற பிள்ளைகளை நைல் நதியில் போட்டு கொல்லணும். நான் எகிப்தில் பார்த்துருக்கிறேன். நைல் நதி கடல் போல ஒரு பெரிய ரிவர். அதில் பிள்ளைகளை வீசி இருந்து கொலை செய்தார்கள். ஆனால் மோசை அம்மா 3 மாதம் ஒழிச்சு வச்சாங்க. அதுக்கு பிறகு பாருங்க, ஒரு நாணல் பட்டியை செய்து தன்னுடைய மகள் மிரியாம்கிட்ட கொடுத்து அனுப்பி ராணி குளிக்க வர இடத்துல பத்திரமா வச்சு காப்பாற்ற ஆயத்தமாக இருந்தாங்க. அல்லேலூயா. அந்த பாசம் பாருங்க, அந்த பிள்ளையை தான் வீட்டிலே வளர்க்குற ஒரு பாக்கியம் கிடைத்தது. தாயின் அன்பு மேலானது. ஆமேன். அதுபோல தான் இயேசு கிறிஸ்து அன்பும் தாயின் அன்பை போல ஒரு மேலான அன்புள்ளவர். அல்லேலூயா. வாசியுங்கள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 2:9. நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அது எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். பார்த்தீங்களா தாயின் பாசம்? ஆமென். அந்த பிள்ளையை தாயே வளர்க்கிற பாக்கியத்தை கர்த்தர் தருவார். சங்கீதம் 27:10 வாசிக்கணும். தாய் தன் பாலகனை மறக்கல. 27:10 தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். சில நேரம் தாயின் அன்பு இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். தகப்பனின் அன்பு மறக்கப்படுகிற சூழ்நிலை வரும். தாயின் அன்பை பார்க்கிறோம், தகப்பன் அன்பை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அன்பு மேலான அன்பு. ஒரு தாய் தேற்றுகிறது போல தேற்றப்படுவீர்கள். நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். தாயின் அன்பை இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். தாயின் பாசத்துக்கு நிகரான ஒன்றுமே இல்லை. என்னுடைய தாயார் 92 வயது வரையிலும் என்னோடு வாழ்ந்தார்கள். நான் தான் வீட்டில் கடைசி பையன். 8 பிள்ளைகள். என்னை நேசித்த விதம், என்னை பாசமாய் நடத்தின விதம் நினைத்தால் கண் கலங்குவேன். ஆண்டவர் நல்லவர் என்று அவங்க கரிசனையோடு நடந்து கொண்டது. வறுமை நாட்கள் என் தாயார் எத்தனை நாள் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, எங்களுக்கு சாப்பாடு தந்திருப்பாங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு புதிய வஸ்திரம் போய் வாங்கினதை நான் பார்க்கல. அவ்வளவு கரிசனையாக வாழ்ந்து ரொம்ப ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருந்தாங்க. அதில் ஒரு சாதாரணமான தாயின் அன்பு எப்படி இருக்குமானால் தாயை பார்க்க மேலான இயேசுவின் அன்பு உங்களுக்கு பெரியது. அந்த அன்பை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாயின் அன்பை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிக்கலாம். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தாயின் அன்பு எவ்வளவு மேலானதப்பா. அதை பார்த்து உங்கள் அன்பு பெரிய அன்பு என்பதை புரிந்து அறிந்து வாழ கிருபைதான். இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நன்மை கிருபை தொடரட்டும். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. Amen, amen, amen. God bless you. Have a nice day.